எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ச்சியா இஸ்லாத்தை வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் அவங்களுடைய அனுபவங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அது போல இன்னொரு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா சகோதரர் விக்னேஷ் என்ற ஜயித் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 23 வயசுல தான் எனக்கு இஸ்லாம் கிடைச்சது. ஸோ 23 வயசுல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்னோட காலிக் ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது நார்மலா பேசிட்டு இருக்கோம். அவர் ஏதோ ஒரு விஷயங்களை பத்தி சொல்றாரு. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் என்ன, காட்லாம் சும்மா விளையாட்டுங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ரிலீஜன் இருக்கு, அது ஒரு ரிலீஜன் இருக்கு, 3 ரிலீஜன் இருக்கு. நமக்கு நார்மலா தெரிஞ்சது இல்லை, என்ன இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம். ஸோ இதெல்லாம் தான் தெரியும். அவங்கவுங்க எல்லாத்தையும் ஒன்று ஒரு மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் எனக்கு அதுலலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு திருப்பி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க என்ன கொள்கையில இருந்தீங்க? ஏதாவது இந்து மதத்தை பின்பற்றுறீங்களா? இல்லை எப்படி? இந்து, அதாவது பிறந்த மதம்னா அது இந்து மதம். பட் ஆனா நான் ஏத்திஸ்ட் தான். எனக்கு அதுல நம்பிக்கை அவ்வளவா இல்லை. ஏன்னா கொஞ்சம் பர்சனலா எங்க ஃபேமிலியில நடந்த இஷ்யூஸ், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எப்படி நிறைய பேருக்கு கை இல்லாம பிறகுறாங்க, கால் இல்லாம இருக்காங்க. ஸோ சில பேருக்கு பார்வை தெரிய மாட்டேங்குது, சில பேருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களையும் டிசபிலிட்டிஸோட ஏன் கடவுள் படைக்கணும்? ஸோ படைக்கிறத எல்லாரும் ஈக்குவலா படைச்சிட்டு அப்படி பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா அதே மாதிரி மைண்ட் செட் தான். சின்ன வயசுல ஒரு கருத்து தெரிஞ்ச அதுக்கப்புறம் கருத்து தெரிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி மென்டாலிட்டி தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் அவரு சொல்லி அவரு நிறைய விஷயம் ஹை ஓப்பனிங்காக சொன்னாரு. ஸோ அவர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி இத்தனை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் நம்புறாங்க? ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அங்கே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செக் மாதிரி, இவ்வளோ கண்ட்ரிஸ் நம்புது. ஏதாவது இப்போ இந்து மதம்னா மோஸ்ட்லி இந்தியா தான். மற்ற அவ்வளோவா நம்ம வெளியில எங்கேயும் சொல்ல முடியாது. ஃபுல்லாவே இங்க இந்துஸோட பாப்புலேஷன் தான் அதிகம். ஸோ ஒரு சில கண்ட்ரினா பரவாயில்ல, நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் நம்புறாங்க. அப்புறம் நார்மலா பேசிக்கா இருக்கிற விஷயங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஒரு ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள், அவங்க என்னென்ன ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசினாங்க, எப்படி ஒருத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, எப்படி மக்களை எப்படி பார்க்கணும், ஈக்குவலா பார்க்கணும். ஸோ ஈக்குவாலிட்டி ரொம்ப பிடிச்சது. ஈக்குவாலிட்டினா மஸ்ஜித்குள்ளார போறாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் போறவங்க முன்னாடி ரோலையும், ஸோ லாஸ்டா போறவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பின்னாடி தான் நிற்கிறாங்க. ஸோ அது நான் ஏற்கனவே இருந்த மதத்துல இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அவரும் ஹிஸ்டரி பேஸ்டா நிறைய விஷயம் சொன்னாரு. இப்போ அந்த இடத்துல நீங்க கடவுள் இந்து மதத்துல இருந்தாலும் கடவுள் மறுப்பு கொள்கை இருந்திருக்கீங்க. அப்படி சொல்லும் பொழுது இஸ்லாம் தான் பெஸ்ட்ங்கிறத அக்செப்ட் பண்ற ஒரு மனநிலை வரணும்ல, அது எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ மற்ற மதங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்து மதத்துல அங்க வேற வேற மாதிரி சொல்றாங்க. பிரம்மா தான் படைச்சாரு. ஸோ ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்புளை படைக்கும் போது தலையில இருந்து படைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வயிற்றுல இருந்து படைச்சேன், காலில் இருந்து படைச்சேன், அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்படி மனுஷங்களை படைக்கக்கூடாது. கடவுள்னா எல்லாரும் ஈக்குவலா தானே படைக்கணும். ஸோ அது சரியா நமக்கு ஒத்து போகல. நெக்ஸ்ட் நம்ம கிறிஸ்டியானிசம், அங்க போனா ஜீசஸ். ஸோ ஜீசஸ் அவர் இறந்துட்டாரு. ஓகே, அதுதான் உண்மை. ஜீசஸ் இறந்துட்டாரு. அப்ப கடவுள் இறக்க முடியுமா, கடவுள் சாவ முடியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. கிறிஸ்தவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க இறந்துட்டாரு சொல்றாங்க. ஓகே, அவர் இறந்துட்டாரு, உயிர் தெழுந்தது அந்த ஸ்டோரி வேற. ஸோ கடவுள் இறக்க முடியுமா? கடவுள் இறக்க முடியாது. இறந்து திருப்பி உயிர் தெழுறது. ஸோ கடவுள்ன்றவர் இறந்து திருப்பி வரணும்லாம் கிடையாது. கடவுள் இருப்பாருன்னா ஒருத்தர் இறக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் இறக்கணும்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ஏன் இறக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதுவும் நமக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லைன்றதோட அது நமக்கு செட் ஆகல, கரெக்டுன்னு தோணலை. நெக்ஸ்ட் இஸ்லாம்ல இறங்கினதுக்கு அப்புறம் இங்க கடவுள்கள், நிறைய கடவுள்கள் இல்லை, ஒரே கடவுள் தான். there is no God but Allah. அவ்வளோதான் கான்செப்ட்னும் போது
ஓகே இதுதான் கரெக்டா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து மனிதர்கள் அனைவரும் ஒரு சீப்பின் பற்களை போடுறது. ஸோ அது வந்து இன்னும் இன்ஸ்பைரிங்கா ஒரு கோட்டா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இப்போ எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்குல்ல. மற்ற மாதிரி நீ இந்த ஆளு அந்த ஆளு அதெல்லாம் இல்லாம எல்லாரும் ஒரே ஈக்குவலா இருக்காங்கன்னும் போது ஓகே ஸோ இதுதான் கடவுளா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். நிறைய அப்புறம் ஜம்சம், ஸோ அந்த விஷயம் பாலைவனத்துல இப்போ தண்ணி வர்றது அந்த விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய இந்த சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து இந்த ஃபுட்டு சாப்பிடணும் இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ஹலால் ஹராம், அது வந்து போர்க்கு வந்து தடை. ஆமா இங்க வந்து ஹராம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது போர்க்கு வந்து அதோட ஸ்வெட்டை வந்து அது கூடயே கேரி பண்ணும். ஸோ அது கூடயே கேரி பண்ணும்போது அது மனுஷங்க சாப்பிடக்கூடாது, சயின்டிஃபிக்கலாக அதுதான் உண்மை. ஸோ அதை முன்னாடி எப்படி ஒரு 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு மனுஷன் சொல்லியிருக்க முடியும். ஸோ அந்த விஷயம் வந்து பிடிச்சது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்றாங்க போர்க்னா நார்மலாக. இப்போ மலேசியாலாம் போனீங்கன்னா எல்லாம் போர்க்கு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் இன்னொன்று வந்து மெயினாக வந்து பார்த்தது என்னன்னா இஸ்லாமில் இப்போ இதே விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் கடவுள் இல்லை, என்னை வணங்கக்கூடாது, என்னை வணங்காதீங்க, கடவுள் ஒருத்தர் தான், அவரை வணங்குன்னு சொல்கிறாங்க. இதே விஷயம் இப்போ ஒரு இந்து மதத்தில் இருந்தால் எப்படி சொல்லியிருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வந்து கடவுள், ஸோ எல்லாரும் அவங்கள கும்பிடுங்க அப்படின்னு. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற மாதிரி ஸோ அங்கே வந்து எல்லாரும் போயிட்டு சாமியாக கும்பிடுவாங்க. ஸோ அவங்களே ஒரு நல்ல உபதேசம் சொல்ல வந்தவங்களையே கடவுளாக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து அவர் என்னென்ன ஃபாலோ பண்ணாரோ அதை நம்ம ஃபாலோ பண்றோம். பட் ஆனால் நம்ம அவரை வணங்கல, அல்லாஹ்வை தான் வணங்குறோம். ஸோ அந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பைரிங். இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அதை எப்படி சமாளிச்சீங்க? கண்டிப்பாக இருக்கு, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ப்ராப்ளம்லாம் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. எல்லாமே இன்னும் எங்க ரிலேட்டிவ்லாம் வந்து எந்த டெரரிஸ்ட் கேங் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ எந்த கேங்கு யாரு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்களே. சரி சரி சரி. என்னடா நீ பொண்ணுக்காக போனா பரவாயில்ல, ஏதாவது பொண்ணை லவ் பண்ற போற வரன்னா கூட ஒத்துக்கலாம். இப்போ பொண்ணுக்காக பாருங்க, நீங்க பொண்ணுக்காக போறனா கூட ஓகே. ஆனா வந்து எதுவுமே இல்லாம அங்க போய் என்ன பண்ண போற, என்ன அங்க எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, ஏதாவது ஒண்ணு இதெல்லாம் காரணமா சொல்லியிருந்தா கூட ஒத்துட்டு இருப்போம். ஆனா நீ வந்து ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்குன்ற மாதிரி அவங்களோட தாட். இல்ல இது பொதுவா வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வந்து ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாருன்னா ஒன்னும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், இல்ல ஏதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்கல்ல, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. யாரையும் வந்து ஃப்ரீவில் தான், யாரையும் கட்டாயப்படுத்தியோ இல்ல பணத்தை கொடுத்து நீ இந்த மதத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த சொல்ற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு பொதுவாக சொல்லுவாங்க, இஸ்லாம் வந்து வாழால் பரவல் வச்சு உங்ககிட்ட யாராவது கழுத்துல கத்திய வச்சு இஸ்லாத்துக்கு வாழலாம் சொல்லி அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் வந்து நம்மளோட ஓன் ரிசர்ச், நமக்கு பிடிச்சது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் தேடணும் பார்த்தோம். ஸோ அதுல இஸ்லாம் தான் கரெக்டா தெரிஞ்சது, அதனால இங்க வந்திருக்கோம். மற்றபடி யாரும் மிரட்டலோ இல்லை வந்து அப்படி அந்த மாதிரி அந்த விஷயங்களும் கிடையாது. உங்களை வந்து வெளியில சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதின்னு சொல்றாங்கல்ல. நீங்க வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, யாராவது ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு ஏன்பா இந்த இயக்கத்துக்கு வந்துரு, நீ போய் இந்த பயிற்சி எல்லாம் எடு அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லியிருக்கிறாங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க, அதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? இப்போ நீங்க இஸ்லாத்துக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸு சில பேர்ல இருந்திருப்பாங்கல்ல, என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட வந்து? ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸு இல்லை நீங்க பழகுறீங்க பக்கத்துல உள்ள முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க சொன்னாங்க இல்லை இப்படி சொன்னாங்களா, சரி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட வா நம்ம அந்த அமைப்புக்கு போவோம் அங்க பயிற்சி கொடுக்க அப்படி சொன்னாங்களா, இல்ல வேற என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? யாரும் கிடையாதுங்க, அப்படிலாம் யாரும் சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி விஷயமும் கிடையாதுங்க. ISIS தீவிரவாதிங்க. ஸோ விஷயம் என்னன்னா, இப்போ மீடியாவும் வந்து நிறைய காட்டும் போது எங்கேயாவது ஒரு விஷயம் நடந்தா கூட முஸ்லீம் தீவிரவாதிகள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து மக்களுக்கு போய் ஸ்ட்ராங்கா அது பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்க அப்படியே அவங்கள பார்த்தா அவங்க தான் போல முஸ்லீம்னா தீவிரவாதி, அவங்க அவ்வளோதான் எத்திங் பண்றாங்க. ஸோ அதுதான் விஷயம். பட் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெளியில பாக்குற விஷயங்கள் வேற, பட் ஆனா உள்ள வந்து இது எவ்வளவு அமைதியான ஒரு ரிலீஜன். ஸோ அதெல்லாம் வந்து வேற. இப்போ நீங்க வந்து இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு
சில குழப்பங்கள் தெளிவுகள்லாம் இல்லாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல இல்ல விரும்புறேன், இஸ்லாம் தான் பெஸ்ட் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அவங்களுக்கு நீங்க வந்து சொல்லணும் இது வந்து ஒரு பெஸ்ட் மார்க் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனா அவங்க தான் சூஸ் பண்ணணும், பெஸ்ட்ல அவங்க சூஸ் பண்ணணும். பட் அவங்க சூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாத்தையும் பாருங்க. ம். இன்னொரு மதம்ன்றதுனால அங்க போயிட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைக்க கூடாது. ஸோ எல்லாத்தையும் பாருங்க. இந்துயிசம் தான் இங்க பகவத்கீதையா மகாபாரதமா அதை பாருங்க. இங்க வந்து பைபிள் அதையும் படிங்க. சேம் குரானையும் நீங்க படிங்க. இந்த குரானையும் எடுத்து இந்த குரானையும் படிங்க. குரானையும் படிச்சு இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எது வந்து பெஸ்ட்டோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நடுநிலைமையா இருந்து சூஸ் பண்ணுங்க. நான் இதுக்கு ஃபேவர் பண்ணி பேசுறேன் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதையே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம். இன்னொன்று நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணுன்றது என்னன்னா, இந்த மதத்துக்கு புதுசாக வராங்க நிறைய பேர். பட் ஆனால் அதை ஒரு வழியை காட்டி கூட்டிட்டு போகக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து அதை கரெக்டாக பண்றது இல்லை. ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னா, இன்னொருத்தர் வந்து நம்ம அதை பத்தி பேசுறோம் இல்லை வந்து அதை பத்தி கேட்குறோன்னா சொல்ல மாட்டாரு. ஏன் அதெல்லாம் தேவையில்லாத வேலை, வேற ஏதாவது பேசு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போதும் முஸ்லீம்ஸை பார்க்கக்கூடாது, இஸ்லாத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதுதான் ஓகே. குறைந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.